தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை உற்சாகமாக துதிக்கலாமா? முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, ஆவியில் ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆவியில் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னையாளும் தலைவன் நீரே, உம்மை அன்றி வேற யாரும் இல்லை. உம்மை நம்பும் தலைவன் நீரே, உம்மை அன்றி வேறு யாரும் இல்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, ஆவியில் ஆராதனை. ஆராதனை உமக்கே, அனுதினம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் வருகிறோம். உங்க பிரசன்னை எல்லாரையும் மூடட்டும். இந்த ஆராதனை துதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்க மகிமை மூடட்டும், உங்க வல்லமை மூடட்டும், கிருபை மூடட்டும். தேவனுடைய விடுதலை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலையும் கூட நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்கப் போகிறோம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 காரியங்களை இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வதாக இந்த வசனம் சொல்லியிருக்கிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படிக்கு ஆண்டவர் செய்வாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு பல விதத்தில் சத்துருக்கள் எழும்புகிறார்கள். பிசாசானவன் தான் ஒரு மனிதனுக்கு முதல் எதிரியாகிய சத்ருவாக இருக்கிறான். சாத்தான் தான் மனுஷனுக்கு விரோதி.
வேதவசனம் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு மனிதனை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் அழிவுக்கு காரணமானவனாக இருக்கிறான். அவன் தான் சத்துரு எப்பொழுதுமே அழிவை உண்டாக்குவான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே பிசாசானவன் ஒரு மனிதனுக்கு விரோதமாக சத்துருவாக எழும்பி சில மனிதர்களை அந்த மனுஷனுக்கு சத்துருவாக்கி விடுகிறான். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆவார்கள். பிசாசோடு நாம் ஒரு நாளும் சமாதானமாகவே முடியாது. அவன் கலகத்துக்குரியவனா இருக்கிறான். ஆனால் சில மனிதர்களை தூண்டிவிட்டு நம்மோடு கூட நல்ல உறவிலே, ஐக்கியத்திலே, அன்பில் இருக்கக்கூடிய சில மனிதர்களை தூண்டிவிட்டு நம்முடைய சமாதானத்தை பிசாசு கெடுத்து போடுகிறான். நல்லா பேசி கொண்டிருந்தவங்க, நல்ல அன்பு செலுத்தி நல்ல ஒரே இருதயமாய் வாழ்ந்து கொண்டிருந்த பலரும் இன்னைக்கு நமக்கு விரோதமாக பகையாளிகளாக மாறியிருக்கிறார்கள். இந்த வசனத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய மனதிலே யாரையாகிலும் அவர்கள் எனக்கு இப்படி செய்து விட்டார்கள், இப்படி தீங்கு செய்து விட்டார்கள் என்று சத்துருக்களை போல யோசித்து சில மனிதர்களை குறித்து நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? அல்லது சில நல்ல மனிதர்களாக இருந்தவர்கள், நல்ல உறவில் இருந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி, உங்களுக்கு விரோதமாக பேசி, உங்கள் இருதயத்தை கலங்கடிச்சு, உங்களை துக்கப்படுத்தி, உங்களுக்கு பகையாளிகளாக பிசாசு இன்றைக்கு மாற்றிவிட்டானா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான சத்துருக்களை கர்த்தர் இன்றைக்கு சமாதானமாக்கும்படிக்கு செய்வாராம். ஏன் நமக்கு ஆண்டவர் இப்படி சமாதானமாக்கும்படி செய்கிறார் தெரியுமா? இந்த பூமியில் நம்ம யாரிடத்துல ஆகிலும் ஒரு மனஸ்தாபமோ அல்லது ஒரு கோபமோ அல்லது அவங்க செய்தது நிமித்தம் நம்முடைய இருதயம் காயப்பட்டதோ அல்லது நம்முடைய செயல்களினால அவங்க இருதயம் காயப்பட்டது நிமித்தம் நல்ல உறவுகளில் விரிசல் உண்டாகி விட்டது என்று சொன்னால், நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், அந்த உறவு விரிசல் ஏற்பட்ட பிறகு 2 பேருக்குள்ளேயும் சமாதானமாகவே இருக்க முடியாது. கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நல்ல உறவில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே இன்றைக்கி பிரிவினைகள் வருகிறது. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு சில காரியத்தை சொல்லி 2 பேரும் பிரச்சனை ஆகி பிரிந்து விட்டார்கள் அல்லது அகன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர்களால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. சில நேரம் கணவன் ஜெயிச்சிருக்கலாம், சில நேரம் மனைவி ஜெயிச்சிருக்கலாம், அல்லது உங்களுக்கு தீமை செய்த அவர்கள் ஜெயித்திருக்கலாம், அல்லது நீங்கள் ஜெயித்திருக்கலாம். நம்ம ஜெயித்து விட்டோம் என்கிற ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு சிறிய சந்தோஷம்தான் இருக்குமே தவிர, கடந்த காலங்களில் அவங்களோடுள்ள உறவு, அன்பு, ஐக்கியம், ஆதரவு, அரவணைப்பு இதெல்லாம் நினைக்கும் போது நம்முடைய இருதயம் நிச்சயமாக அந்த விஷயத்தின் நிமித்தம் கலங்கி வேதனைப்படத்தான் செய்வோம். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வழியை சரி பண்ணி பாருங்கள், அவங்க எல்லாம் சமாதானம் ஆயிடுவாங்க. ஒப்புரவாய் போகிறோன்னு வருவாங்க, இறங்கி வருவாங்க. பிரிஞ்சு போன மனைவி தேடி வருவாள், விட்டுட்டு போன கணவர் தேடி வருவார். நிச்சயமாக குடும்பத்தில் துரத்தப்பட்ட பிள்ளைகள் உங்களை தேடி வருவாங்க. நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு நம்ம வழிகளை சீர்தூக்கி பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது, என்கிட்ட குறை இருக்கிறது, என்னை மன்னித்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கி நம்முடைய வழிகளை சீர்படுத்தினோம்னா நிச்சயமாக சத்துருக்களை கர்த்தர் சமாதானமாக பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. என் அன்பு பிள்ளைகளுடைய குடும்ப உறவுகளிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கி எங்கெல்லாம் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் இருந்து இன்றைக்கி சமாதானம் கெட்டுப்போன நிலைமையில் உறவுகள் பிரிஞ்சதுனால சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, இன்றைக்கி ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய உறவுகள் மறுபடியும் வலுவாய் கட்டப்படுவதற்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் சமாதானமாகும்படிக்கு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் இன்றைக்கு உறவுகளை சரிபடுத்துங்கப்பா. மனம் திரும்பதில் எங்களுக்கு கொடுங்கப்பா. யார் மேலேயும் இன்னும் கசந்து கொண்டு இருக்காம, இன்னும் ஆண்டவரை கோர்ட்டு கேஸுன்னு அலையாம தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி, எங்களோடு கூட எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களும் எங்களோடு ஒப்புரவாகும் விதத்தில் அவங்களுக்கு நாங்கள் நன்மை செய்வதற்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு என்று சொல்லியிருக்கிறீங்கள் ஆண்டவரே. அப்படியாக உம்முடைய பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும்
காண்பித்து கொடு என்று சொன்னீங்களே, அதே மாதிரி எங்களை தாழ்த்துவதற்கு சாமுவேலை போல தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொள்ளுகிறவர்களாக எங்களை மாற்றி ஆசீர்வதித்தருளும். அப்படியே செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து கூட இரும். பலவீனத்தோடு, வியாதியோடு, சமாதானம் இல்லாமல், வேதனையோடு இந்த வருஷத்தின் துவக்க நாட்களில் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் தொடுவீராக. ஒவ்வொருவர் மேலும் இரக்கத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.